ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ரோஸை வந்துட்டு ஃபேரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்களில் வந்துட்டு ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நர்சரியில் பூத்து குலுங்கிட்டு இருக்குங்க. சரி, ஓகே, நல்லா அழகாக பார்க்குறதுக்கு ஃப்ளவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வீட்டுக்கு கொண்டு போய் வாங்கி வச்சா பூக்களே வந்திருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நர்சரியில் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த சீக்ரெட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்பேன். பொதுவாகவே ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் பயன்படுத்துகிறத விட செயற்கை முறையில் வந்துட்டு செயற்கை முறையில் பயன்படுத்தும் போது நிறைய பூக்கள் பூக்கும். ஆனால் செயற்கை முறை தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. 100% வந்துட்டு நம்ம நர்சரியில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லுமே செயற்கையான முறையில் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த செடிகளுக்கு வந்துட்டு டிஏபி அப்படின்னு சொல்கிற உரங்கள் தான் போடுவாங்க. டை அமோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உரம் சேல் பண்ணுற கடையில் டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடைக்கும். இதை வந்து 15 நாளுக்கு ஒரு முறை 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம குடிக்கணும். அதிகமாக கொடுத்தா அதிகமாக பூக்கள் பூக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதிக அளவில் கொடுக்கக்கூடாது. அதிகமாக கொடுக்கறதுனால செடிகள் வந்துட்டு கருகி போயிடும். அதுக்குன்னே நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு போட்டிருந்தேன். 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கொடுங்க. கொத்து கொத்தாக உங்களுக்கு பூ பூக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.